தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/11/2016 வெள்ளிக்கிழமை, மூலம் நட்சத்திரம் இரவு 9:34 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாளை முருகப்பெருமானுடைய சூரசம்ஹார விழா. இன்றைக்கு சிக்கல் சிங்காரவேலனுக்கு ரதோற்சவம். எல்லா ஆலயங்களிலும் முருகப்பெருமானை இன்றைக்கு கொண்டாடுவார்கள். இன்றைக்கு அப்படி என்ன ஒரு நல்ல நிகழ்வு என்று சொன்னால், உமாதேவியிடம் சக்திவேல் வாங்குகிற நிகழ்ச்சி. நாளைக்கு சம்ஹாரம் செய்வதற்கு தாயிடமிருந்து வேலை வாங்கிக் கொள்கிறாராம். சக்திவேல் வாங்குவது எப்போவுமே போரிடுவதற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நல்ல நிகழ்வுக்கு சென்றாலும் சரி, பெற்றோர்களுடைய ஆதரவு வேண்டும். பெற்றோர்களை நாம் அவருடைய ஆசி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். தாய் ஒரு வேல் வழங்குகிறாள். அந்த சக்தி வேலை வாங்குகிற பொழுது முகத்திலே முருகனுக்கு முத்து முத்தாக வேர்க்குமாம். நேரடியாக இதை நாம் பார்ப்பது எங்கே என்றால் சிக்கல் சிங்காரவேலன் சன்னதியிலே. அந்த குருக்கள் அந்த முகத்தில் உள்ள வேர்வையெல்லாம் வடித்து ஒரு துண்டிலிருந்து துடைத்து அப்படியே பிழிந்து விடுவார். வாளி வாளியாக வரும். காரணம், முருகப்பெருமான் பரபரப்பாக இருக்கின்ற நாள். நாளை சம்ஹாரம் நடக்கப் போகிறது, என்ன ஆகிறதோ என்ற ஒரு படபடப்பு. நாமே ஒரு இடத்துக்கு செல்கிறோம் அப்படின்னா முதல் நாள் அன்னைக்கு நமக்கு அதில் எடுத்து வைக்கிறதுலேயே குறிக்கோளாக இருப்போம். ஆனால் இது மாதிரி போன்ற நேரங்களிலே நாம் போய் முருகப்பெருமான் சன்னதியிலே நிற்கின்ற பொழுது நம்முடைய குறைகளை கோரிக்கைகளை சொல்லிடக்கூடாதாம். அப்படி சொன்னால் அது நடக்காது. நாளைக்கு சொல்லலாம். முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்து வெற்றி பெற்ற பின்னாலே வெற்றி களிப்பில் இருக்கின்ற பொழுது நம்முடைய கோரிக்கைகளை சொல்லலாம். இன்றைக்கு அவர் பரபரப்பாக முருகனை சம்ஹாரம் செய்ய வேல் வாங்கி கொண்டு புறப்படுகிற நேரத்தில் போய் நீ அதை செய்ய இதை செய்யின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு என்ன செய்யணும்? அவரை நம்ம வாழ்த்த வேண்டும். எப்படி சிவனை வாழ்த்துறோம்? சிவபெருமானுடைய சிவபுராணத்தில் என்ன வரும்? நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு வரும். அது மாதிரி இன்றைக்கு நாம் முருகப்பெருமானை வாழ்த்த வேண்டும். நம்முடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அவருக்கு சேர சேர அவருக்கு ஒரு உத்வேகம் சூரபத்மனை சம்ஹாரம் செய்வாராம். ஆகையினாலே தான் எழுதினார்கள், ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று முருகப்பெருமானை வாழ்த்துவார்களாம். இப்படி நாம் முருகப்பெருமான் சன்னையிலிருந்து முருகனுக்குரிய பாடல்களை எல்லாம் படிக்க வேண்டும். கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, கவலையெல்லாம் தீரும் இது உண்மை தானுங்க, செந்தில் வேலன் புகழ் படித்தால் செல்வம் சேருங்க, தேசமெல்லாம் கொடிபறக்கும் வாழ்வை பாருங்க என்று கவிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படி தேசமெல்லாம் நம்முடைய கொடிபறக்க வேண்டுமானால், நமக்கு செல்வ வளம் சேர வேண்டுமானால் இன்றைக்கு செந்தில்வேலன் சன்னதிக்கு சென்று அவன் புகழ் பாட வேண்டும். நாளைக்கு சூரசம்ஹாரம் முடித்த பின்னாலே தான் நாம் அவனிடம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும். மாலை நேரத்திலே சூரனை சம்ஹாரம் செய்து வெற்றி களிப்போடு வருவார். திருச்செந்தூரிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருப்பார்கள். கவியரசு கண்ணதாசன் பாடல் எழுதினார். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கிடைக்கும் தெய்வாம்சம் என்று சொல்லி இது கடல் அலையா இல்லை தலையா என்று கேட்டு பாடல் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட கூட்டம் வர காரணம் என்ன என்றால், மக்களெல்லாம் அந்த முருகப்பெருமானை தரிசித்த பின்னாலே அவருடைய வாழ்க்கையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. எல்லாம் வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை முழுமையாக முருகப்பெருமானிடம் வைக்க வேண்டிய நாள் இன்றும் நாளையும் இருக்கிறது. எனவே இந்த முருகப்பெருமானை இன்று மாலையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அங்கு தங்கரதம் ஏறி வரும் தனி முருகப்பெருமானை வழிபட்டு உங்களது வாழ்க்கையை மங்களகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இன்றைக்கு இணைந்து செயல்படுபவர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. சொத்துக்களால் உங்களுக்கு பலன்களும் கிடைக்கும். சொந்தங்களாலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். பங்குதாரர்களால் பகை ஏற்படும். பக்கபலமாக இருப்பவர்களாலும் பகை ஏற்படும். பண நெருக்கடி அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் விழிப்புணர்ச்சி தேவை. ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். முருகனை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். இன்றைக்கு நாடு மாற்ற சிந்தனைகளும் உருவாகும். வீடு மாற்ற சிந்தனைகளும் உருவாகும். 8லே செவ்வாய் இருப்பதால் வாகன விபத்துக்கள் ஏற்படலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள்.
சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் சந்திர மங்கள யோகம் செயல்படும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். சிம்மராசி நேயர்களே, ராகு கேதுக்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் என்று இருப்பு தொகை அதிகரிக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும். வருமானம் இருமடங்காக உயரும். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. ராஜநாதன் சூரியன் பலமிழந்திருந்தாலும் கூட அதனுடைய வீட்டுக்கு அதிபதியாக விளங்குகின்ற அந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் சனி புதனோடு கூடியிருக்கிறார். புத சுக்கிர யோகம் புதையல் யோகம் என்பார்கள். எனவே பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். ஆலய வழிபாட்டின் மூலம் ஆனந்தம் காண இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அலைபேசி வழி தகவல் அனுகூலமானதாக இருக்கும். குழந்தைகளாலும் நன்மை உண்டு. குழந்தைகளின் கல்வி முயற்சிக்கோ அல்லது உத்தியோக முயற்சிக்கோ நீங்கள் ஏற்பாடுகள் செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, சிக்கல்களிலிருந்து விடுபடும் நாள். செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் பொறுப்புகள் மாற்றம் ஏற்படலாம். அந்நிய தேசத்திலிருந்து அதிகாலையிலேயே நல்ல தகவல் ஒரு சிலருக்கு வரும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அல்லது வீடு வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புத சுக்கிர யோகம் இருப்பதால் பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். வங்கி சேமிப்பு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். எனவே நீங்கள் எந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த பதவிக்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. வியாபாரத்தில் விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஓரளவுதான் இன்றைக்கு கிடைக்கும். விரயங்கள் மாலை நேரத்தில் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கும் என்று மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். மங்கள செய்தி மனை தேடி வரும். அது மட்டுமல்ல, 2ல் கேது இருக்கிறார். இருந்தாலும் கூட 2க்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்களில் திருப்திகரமான நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். முன்னதாக நீங்கள் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் இப்பொழுது ஈடு செய்ய வாய்ப்புகள் கைகூடி வரும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளும் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அலைபேசி வழியில் வருகிற தகவல் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாகவே முடியும். கோயில் வழிபாட்டால் உங்களுக்கு குதூகலமான வாழ்க்கை அமையும். மீனராசி நேயர்களே, வடிவேலன் வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வியாழ பகவானின் பார்வை இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இழந்த வாய்ப்புகளை எல்லாம் மீண்டும் பெறுவீர்கள். ஆபரண சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் விடுவீர்கள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். மதிப்பு மரியாதையும் உயரும். மக்கள் செல்வங்களாலும் நன்மை கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.